1/2 கிலோ மட்டன், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். அடுத்து தயிர் சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். மசால் தடவியாச்சு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டா 3 துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்து பெரிய வெங்காயம். இதெல்லாம் மசாலா வதக்கிறதுக்காக தான், தாளிக்கிறது கிடையாது. வெங்காயம் இந்த அளவுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் வதக்கிடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துருவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அரைச்ச மசாலா போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையே சேர்த்துருவோம். நல்லா 1 மணி நேரம் கிட்ட சூப்பராக ஊறி இருக்குது. அந்த மட்டன் ஊறின தண்ணியோடையே நம்ம இதில் சேர்த்துடணும். இதையும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்குவோம். மட்டன் பாட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வதக்கணும். இது போல் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இதையும் கலந்துருவோம். மசால் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், தண்ணி சேர்த்தாச்சு. அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு தான் மசாலா தடவி வச்சுருந்தோம். இருந்தாலும் மட்டன் கொஞ்சம் உப்பு பத்தாது, கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா 4லேருந்து ஒரு 5 விசில் கிட்ட விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அருமையாக வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு டைம் வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்குலாம் இந்த பக்குவம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டால் போதும். இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். அப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பஞ்சாபி மட்டன் ரெடி ஆயிடுச்சு.